அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். பால் என தன் கதிர் பரப்பி என்னன்றும் மேல் வெளி விளங்க விளங்கிய மதியே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். பால் போன்ற குளுமையான ஒளிபரப்பி என்றென்றும் மேலான இறைவெளி விளங்க விளங்கிய மதியே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். பால் என தன் கதிர் பரப்பி என்னன்றும் மேல் வெளி விளங்க விளக்கிய மதியே என்ற அகவல் வரி 1517 1518 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். மேல்நிலை என்பது பரவெளி என்றும் அருட்பெரு வெளி என்றும் கோரப்படும். இது புற ஆகாச வெளி, அண்டவெளி, பிண்டவெளி, இந்திரியவெளி, கரணவெளி, ஜீவவெளி ஆகிய யாவைக்கும் மேலாய் விளங்கும் ஆன்ம வெளிக்கும் மேல் விளங்குகின்ற அருள் வெளியை குறிப்பதாக இவ்விடத்தில் கொள்ளப்படும். இவ் அருட்பெரு வெளியில் எக்காலத்தும் அருட்பெரும் ஜோதியாம் பால் போன்ற குளிர்ந்த சந்திர கல அமுத கிரணங்களை திசை திசை தோறும் நிரப்பி கொண்டு உள்ளதாம் நமது நிறைமதி. சந்திர பிரகாசம் பால் போன்ற ஒளிர்கின்றதாம். பால் நிலவு என்றும் குறிப்பிடுவர். நல்ல பசுவின் பால் பக்குவமாக காய்ச்சும் போது சற்று மஞ்சள் கலந்த வெண்மை நிறமாக தோற்றும். பூரண சந்திர பிரகாசத்திலும் இப்படி பொன்வெளியும் வெல்வெளியும் கலந்தது போல் இருக்கின்றதாம்.